ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரெட் வச்சு இந்த மாதிரி சூப்பர் டேஸ்டியான பீட்சா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சிக்கன் சீஸி பாஸ்தா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் இதை அவனில் செஞ்சுருக்கேன். இதை நம்ம பேன்லேயும் செய்யலாம். இதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூடவே உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அது கூடவே தனி மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு தயிர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்காத ஃப்ரெஷ் தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாம் 1 hour. இது ஓப்பனாகவும் ஊற வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 hour ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகி வரணும். ஃபுல்லாகவே இதில் குக் பண்ணிட போகிறோம் நம்ம. ஏன்னா பீட்சா மேலே வச்சு அது ரொம்ப ஒன்றும் குக் ஆகாது. அதுக்காக இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் மேரினேட் பண்ணும் போதே ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்போ மறந்துட்டேன், அதனால நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட் ட்ரை ரோஸ்ட் ஆகணும். இது ஒரு 15 minutes to 17 minutes ஆகும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பீட்சா செட் பண்ணுறதுக்குள்ள ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் அவனை. நான் 10 minutes 180 degree Celsiusல ஹீட் பண்ணுறேன். இப்போ ப்ரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு 4 பிரெட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பேனில் பண்ண போகிறீங்கன்னா பட்டர் கீழே க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. உங்கள் பேனில் 2 தான் வைக்க முடியும்னா 2 கூட வச்சுக்கோங்க. இது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு தான். இது மேலே பீட்சா சாஸ் இல்லைனா டொமேட்டோ சாஸ் எது வேணுமோ நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் பீட்சா சாஸ் யூஸ் பண்ணுறேன். அது மேலே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ. இந்த பீட்சா ஷாப்லலாம் 2 rupees பேக்கெட் கிடைக்கும்ல, அது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி சீஸ் ஷீட் பிளேஸ் பண்ணிக்கலாம். திரும்ப இதுக்கு மேலே லேயராக பிரெட் வச்சுக்க போகிறோம். இதை நீங்கள் சாண்ட்விச் பீட்சா கூட சொல்லலாம். இதுக்கு மேலேயும் திரும்ப நம்ம பாஸ்தா சாஸ், பீட்சா சாஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் இந்த மாதிரி வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
இதுக்கு மேலேயே நான் வந்து கேப்சிகம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் அதையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன், பன்னீர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். மஷ்ரூம் கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே வந்து நான் ஹோம்மேட் மயோனைஸ் ஆட் பண்ணுறேன். இதோட ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் உங்கள்கிட்ட மயோனைஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பாட்டிலில் போட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் மயோனைஸ், அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது வந்து ப்ரோட்டீன் ரிச் மயோனைஸ், ஆயிலெலாம் யூஸ் பண்ணாத மயோனைஸ். அதுக்கு மேலே நம்ம சீஸை துருவி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். ப்ரீஹீட்டட் அவனில் திரும்ப 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா பீட்சா, சீஸி சிக்கன் பீட்சா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.